Hello friends, welcome back to Nallimes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு Nallimes ரெசிபீஸ்ல பிரெட் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4-5 ஸ்லைஸ் பிரெட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். பாதிக்கு கம்மியா வந்து முட்டைக்கோஸ் வந்து ஃபைனா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துர்க்கேன். நல்ல தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிறதுல கண்ணாடி பத்துக்கு வதங்கினாவே போதும். அப்போ தான் வந்து நம்ம பிரெட்டில் வச்சு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்தளவு கலர் சேஞ்ச் ஆனாவே போதும், ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற முட்டைக்கோசு சேர்த்துக்கலாம். முட்டைக்கோசு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் முட்டைக்கோசுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வந்து பரட்டி விடலாம். உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரிக்கு. இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா இல்லாட்டி நம்ம சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு இந்த மாதிரிக்கு கைவிடாமல் பரட்டி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் வெங்காயமும் முட்டைக்கோசும். இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். இதில் வந்து நான் ஒரு பாதி கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக, அது சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்து ஆற விட்டுறலாம். இப்போ இந்த வெங்காயம் முட்டைக்கோஸ் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்து ப்ரெட்டில் வந்து ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். ப்ரெட் ஸ்லைஸ் ஒன்று எடுத்து வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் வைக்கிறேன். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அது மேலே ஒரு சின்ன கேப்சிகம் ரவுண்டு வச்சுட்டு நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் முட்டைக்கோஸ் வச்சுக்கலாம். வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே இனி ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா சூடாக இருக்கிற தோசைக்கல்ல வந்து வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டு மேலே வந்து நல்லா இந்த மாதிரிக்கு இடிக்கிற கல் வச்சு நல்லா அமர்த்தி விடும்போது நல்லா ப்ரெஸ் ஆகிட்டு வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வெளியில் வராமல் செட் ஆயிரும். இப்போ ஒரு சைடு வெந்திருந்தாமல் திருப்பி போட்டு மறுபடியும் மேலே வச்சு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் விட்டுடலாம், ப்ரௌனிஸ் ஆகிற வரைக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு அப்படியே வந்து சூடாக சர்வ் பண்ணலாம் கெச்சப்போட. நான் வந்து இப்படியே தான் சர்வ் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டொமேட்டோ கெச்சப் இல்லை சாஸோட சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இனி ஒரு ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போண்டா தான். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு ப்ரெட் மேலே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது கூடயே வந்து வதக்கி வச்ச முட்டைக்கோசு வெங்காயம் வந்து மேலே கொஞ்சம் வச்சுக்கலாம் ஸ்டஃபிங்க்கு. வச்சுட்டு மேலே வந்து இனி ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் வச்சுக்கலாம். இப்போ இதை தோசைக்கல்லில் வச்சு நல்லா வந்து 2 சைடும் நல்லா ப்ரௌனிஸ் ஆகிற வரைக்கும் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.